தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு உத்தரப்பிரதேசம் முதல் தென் தமிழகம் வரை காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக கூறியுள்ளது. இதனால் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. வரும் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் தென் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை செய்துள்ளது. தங்கத்தின் விலை கடந்த ஒரு மாதத்தில் சவரனுக்கு 16,840 ரூபாய் குறைந்துள்ளது. மார்ச் 1ஆம் தேதி ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,26,000 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் மாதத்தின் கடைசி நாளான மார்ச் 31ஆம் தேதி ஒரு சவரன் 1,09,360 ரூபாய்க்கு விற்பனையாகியது. மேற்காசியாவில் நிலவும் போர் சூழலால் இனிவரும் நாட்களிலும் தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் இருந்து கொண்டே இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ஐடி விடுதிகள் மற்றும் தங்கும் விடுதிகள் கடும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. இந்நிலையில் 2,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சிலிண்டர் தற்போது 8,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் சங்க தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் 20 லட்சம் மாணவர்கள் மற்றும் ஊழியர்களின் உணவு தேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஒரு 50 பேர் வச்சு ஹாஸ்டல் நடத்துறாங்கன்னாக்கா அவங்க சம்பாதிக்கிறது 15,000 சம்பாதிப்பாங்க. இந்த 18,000 இதுல போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு 4 டபுள் பெட்ரூம் பிளாட்ல ஹாஸ்டல் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள போயிட்டு நான் விறகு அடுப்பு வச்சு சமைக்க முடியுமா? விறகு அடுத்து வச்சு சமைச்சாக்க பில்டிங் ஓனர் ஒத்துக்க மாட்டார். இப்படி போனாலும் எங்களுக்கு அடிமேல் அடி இடிமேல் இடி விழுந்து கொண்டே இருக்கிறது. எங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை, எங்களை நம்பி இருக்கிறவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை மாநில அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கம் இருக்கிறது. அவர்கள் இந்த பணியை செய்ய வேண்டும். தமிழகத்தில் உள்ள 60 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. குறைந்தபட்சம் 10 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை கட்டணம் உயர்கிறது. சென்னையின் மாத்தூர், சூரப்பட்டு, வானகரம் சுங்கச்சாவடிகள், செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர், காஞ்சிபுரத்தின் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. இதேபோன்று கோவை மாவட்டம் மதுக்கரை, கணியூர், திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி, நெல்லையின் நாங்குநேரி உட்பட 60 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலாக உள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ளதால் சுங்க கட்டண உயர்வை தள்ளி வைக்க வேண்டும் என சரக்கு வாகன உரிமையாளர்கள், ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வலியுறுத்துகின்றனர். தனியார் பள்ளிகளில் ஆர்டிஐ மூலம் 25 விழுக்காடு இலவச இடஒதுக்கீடு மாணவர் சேர்க்கை நடைமுறையை தொடங்க தனியார் பள்ளிகள் இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பில் குறைந்தபட்சம் 25 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். அதன்படி 2026-27ஆம் கல்வியாண்டில் 25 விழுக்காடு இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர்களை சேர்ப்பதற்கான நடைமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. எல்கேஜி வகுப்பிற்கு விண்ணப்பிக்கும் குழந்தைகள் 2021 ஆகஸ்ட் 1 முதல் 2022 ஜூலை 31ஆம் தேதிக்குள் பிறந்திருக்க வேண்டும். 1ஆம் வகுப்புக்கு விண்ணப்பிக்கும் குழந்தைகள் 2020 ஜூலை 31 முதல் 2021 ஆகஸ்ட் 1க்குள் பிறந்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புஷ்பவனேஸ்வரர் சவுந்தரநாயகி அம்மன் கோவில் பங்குனி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். இதேபோல தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோவில் பங்குனி தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் வேலுவை ஆதரித்து பரப்புரை செய்த திமுக இளைஞரணி செயலர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையேதான் இந்த தேர்தல் என்று உறுதியாக கூறினார்.
மோடியுடைய அடிமையாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவருக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு இந்த தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தேர்தல். இந்த தேர்தல்ல மோடியா நம்முடைய தலைவர் அவரா அப்படின்னு பார்த்திருந்தோம். தமிழ்நாடு என்னைக்கும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத இந்த தேர்தல் மூலம் நீங்க நிரூபிப்பீங்களா? கரூரும் கோவையும் தனது உடம்பும் உயிரும் போல என்று திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் கரூரில் போட்டியிட வாய்ப்பு தந்து பின்னர் அமைச்சராக பணியாற்றவும் வாய்ப்பு கொடுத்த முதல்வர் ஸ்டாலின் தற்போது கோவை தெற்கில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருப்பதாக கூறினார். யாரை எங்கு நிறுத்தினாலும் வெற்றி பெற வேண்டும் என்பதே கட்சிக்கான வளர்ச்சி என்றும் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டார். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க நின்னாலும் ஜெயிக்கணும். கரூர்ல இவர் நின்னா தான் ஜெயிக்கணும், இவர் நின்னா தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு இயக்கத்துடைய வளர்ச்சிக்கான அடையாளம் அல்ல. யாரை நிறுத்தினாலும் ஜெயிக்கணும், அதுதான் தொகுதி கட்சியினுடைய வளர்ச்சி. அந்த வகையில் தலைவர் அறிவித்திருக்கின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். கரூர் கோவையும் நான் சொன்ன மாதிரி ஒரு உடம்புல உயிர் இருந்தால் தான் அந்த உடம்பு இயங்கும். அதுபோல கரூர் கோவையும் என் உடம்பில் இருக்கக்கூடிய உயிரும் உடலும் போல. மத்திய அரசின் திருநர் திருத்தச் சட்டத்தை எதிர்த்து பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் திருநங்கைகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சட்டம் திருநம்பிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர். இந்த சட்டத்தை எதிர்த்து தேசிய திருநங்கை கவுன்சிலில் இருந்து கல்கி சுப்பிரமணியம் விலகியதை சுட்டிக்காட்டி சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் மீது தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சமீபத்தில் தமிழ்நாட்டையே அதர வைத்த இந்த கொடூரச் சம்பவத்தில் தூத்துக்குடி ராஜபாண்டி நகர் பகுதியைச் சேர்ந்த ஆயுள் தண்டனை கைதி தர்ம முனீஸ்வரனை காவல்துறை கைது செய்தது. பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் நடந்த நிலையில் 20 நாட்களில் தர்ம முனீஸ்வரன் மீது தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றத்தினர் காவல்துறையினர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். சிவகங்கையில் 3 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கோவில் பூசாரிக்கு 178 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு கோவிலுக்கு வந்த குழந்தைகளை மிரட்டி பெரியசாமி என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்த வழக்கில் பெரியசாமிக்கு சிறை தண்டனையோடு 8000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட 3 குழந்தைகளுக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசிற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே துப்பாக்குடி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையில் பாஜக பிரமுகரிடமிருந்து 250 சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருநெல்வேலியிலிருந்து காரில் கொண்டுவரப்பட்ட இந்த சேலைகள் குறித்து அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் அவை ஆலங்குளம் தேர்தல் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. உரிய விசாரணை மற்றும் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே சேலைகள் திருப்பி அளிக்கப்படும் என்று உதவி தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உலுக்குடி வேட்டைக்காரன் கோவில் திருவிழா பாரம்பரியமாக நடைபெற்றது. பல 100 ஆண்டுகளாக பின்பற்றும் முறைப்படி ஆண்கள் மட்டுமே விழாவில் கலந்து கொண்டனர். நேர்த்திக்கடனாக வழங்கப்பட்ட 50 ஆடுகள் பலியிடப்பட்டு 50 மூட்டை அரிசியில் சமைக்கப்பட்ட பிரம்மாண்ட கறி விருந்து பரிமாறப்பட்டது. நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 3000த்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் இந்த வழிபாட்டிலும் கறி விருந்திலும் பக்தி பரவசத்துடன் பங்கேற்றனர். கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கணிசமாக உயர்ந்துள்ளது. நேற்று வினாடிக்கு 902 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று 1492 கன அடியாக உயர்ந்துள்ளது. குடிநீர் தேவைக்காக 1200 கன அடி நீர் திறக்கப்படும் நிலையில் வரத்து அதிகமாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் உயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 82.44 அடியாகவும் நீர் இருப்பு 44.43 TMC ஆகவும் உள்ளது.